ஹாய் விவர்ஸ், நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அன்புன்ற பூக்கள் அப்படின்றது ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இங்கே என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய வட்டி வியாபாரம் பண்ணுற பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே இருக்கிற அந்த ஊரில் வட்டி வியாபாரம் இல்லாமல் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வட்டி வியாபாரம் பண்ணுறவர். ஒரு நாள் என்னாச்சுன்னா, பணம் வசூல் பண்ணுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போனார். பக்கத்து ஊர்னால் கொஞ்சம் தூரம் போனார். அந்த கிராமத்தில் மக்கள் ஒரு எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கொடுக்கணும், என்ன இப்போ யாருக்காவது ஏதாவது இல்லைன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் அரிசி இல்லை, இந்த பக்கத்து வீட்டில் பருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்ககிட்ட பருப்பு இருக்குது, அவங்ககிட்ட அரிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அரிசி பருப்பு பரிமாறிக்கிறதுன்றது இருந்துகிட்டே இருந்தது அந்த ஊரில். மக்கள் அப்படி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஆஹா, நம்மக்கிட்ட வட்டிக்கு வராமல் இவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வயிறு தெரிச்சலில் இருக்கார். உடனே ஒரு வயசான முதியோர்கிட்ட கேட்குறாரு. ஒரு ஒரு அம்மா இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாரு, என்னம்மா இந்த ஊரில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கு ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தார். முனிவர் எங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 செடிகளை கொடுத்தார். என்ன செடினா, ஒன்று அன்பு, ஒன்று நேசிக்கணும், ஒன்று அடுத்தவங்களுக்கு சகாயம் பண்ணுறன்ற ஒரு 3 செடிகளை கொடுத்தாரு. எல்லார் வீட்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பூக்களை நாங்கள் கொடுக்க 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 அந்த பூக்கள் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆஹா, இந்த ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது இந்த வியாபாரிக்கு வயிற்றறிச்சல் வந்துடுச்சு. தட் மீன்ஸ் ரொம்ப எப்படியா இருந்தாலும் சரி இவங்களை நம்ம இந்த ஊரையே நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். சரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அடியாட்களை அமுச்சு விட்டு அந்த எல்லார் வீட்லேயும் இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கேயோ குப்பையில் போட்டுவிட சொல்லியிருக்காரு. எல்லா செடிகளையும் தூக்கி போட்டாங்க. சரி, கொஞ்ச நாள் கழித்து இவர் அந்த ஊரை மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்தாலும் என்ன இருக்குது, அதே இடத்துல செடிகள் இன்னும் நிறையா பூத்து குலுங்குது. அப்போ அங்கே மறுபடியும் கேட்குறாரு, எப்படி இந்த ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. இந்த ஊரில் செடிகள்லாம் இருக்கணுமே, செடிகள்லாம் ஏற்கனவே போயிருக்கும், செடிகள்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். மறுபடியும் எப்படி அதே இடத்துல நிறைய செடிகள் மறுபடியும் முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பூச்செடிகள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு அந்த முதியோர் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னென்னா முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு நாங்கள் இப்போ அன்பையும் பரிமாறிக்கிறோம். ப்ளஸ் அடுத்தவங்களுக்கு சகாயவங்க இன்னும் ஜாஸ்தியாக நாங்கள் பரிமாறிக்கிறோம். அதனால தான் எல்லார் வீட்லேயும் இன்னும் பூக்கள் ரொம்ப அதிகமாக பூத்துட்ருக்கு. ஸோ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு புரிய வந்தது என்னென்னா, அந்த முனிவர் கொடுத்தது பூச்செடி மட்டும் இல்லை, அவங்க மக்களுடைய மனசுக்குள்ளே அன்பு, அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அதுக்கப்புறமா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை நல்லா விதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அதுக்கப்புறமா ஆஹா, இது போல் இருக்கிற இடத்துல நம்ம நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நழுவி அவரோட ஊருக்கே திரும்பி போகிறார். ஸோ இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வந்தது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம இன்னும் நல்லாவே இருப்போம் அப்படின்றது கொடுக்க கொடுக்க இன்னும் நல்லாவே இருப்போம். அன்பாக இருந்தாலும் சரி, இல்லை பணமாக இருந்தாலும் சரி, இல்லை உதவியாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்க கொடுக்க இன்னும் நன்றாக இருப்போம் அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூ வெரி மச்.